வெல்கம் டு ஏவன் கேமிங் வீடியோ. ஃபஸ்ட் ரவுண்ட் எப்படியோ ஓடி போயிடுச்சு நண்பர்களே. என்னன்னு தெரில, ஸ்க்ரீன் ரெக்கார்டு வேறு வரல. அதனால் இப்போ செகண்ட் ரவுண்டு இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் அடிக்கணும்னு ஒரு ஸ்டார் தான் இருக்குது நண்பர்களே. அதனால் இப்போ வந்து நம்ம கேம் பிளேவை பார்க்க போகிறீங்க பாருங்கள். நேராக 2 நண்பர்கள் ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இது சைடில் ஒருத்தர் நான் கைட்டேன். அடி 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 போட்டுடுறா போய் டேமேஜ் இருக்க முடியுது. அவ்வளோதான், ஃபஸ்ட் டாக்கு ரஸ் அந்த இது பண்ணிடும். அப்புறம் பார்ப்போம். பொண்ணு இங்கிட்ட வந்துருச்சு. அடி 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 நண்பர்களே, தரமான டேமேஜ். இன்னும் கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தா அந்த பாருங்கள். ஓசி நண்பர்களே, ஓசி எடுக்கிறக்காய் வந்துட்டான் நண்பர்கள். ரிவ்யூ பண்ணுறா. ஐயோ போச்சு. அந்த மேட்ச் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த மேட்ச் அசிங்கமாக தோற்று போயிட்டோம். நீங்கள் மேலே பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். சரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அப்புறம் எனக்கு பிடிச்ச கன்று எடுத்துட்டேன் நண்பர்களே. இப்போ மட்டும் ஆட்டத்தை பாருங்களேன் எப்படி அடிக்க போகிறேன்னு. போன மேட்ச் வேறு கன்று எடுத்துருந்தேன். போன மேட்ச் இந்த கன்று எடுத்துருந்தேன். ஆமாம் நண்பர்களே. ஆனால் பீக்குன்றதுனால நம்மளுக்கு ஆட வரல. ஓல்டு பீக்காக இருந்தது அசத்தை போட்டுருக்கலாம் டப்பு டப்புன்னு போட்டு. நீங்கள் ஒரு ஓல்டு பிளேயர் இருந்தால் நான் கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு ஐ ஆம் த ஓல்டு எவ்வளோ இயர்ஸ் ஓல்டுன்னு போட்டுருங்க. பாருங்கள், எனிமி அங்கிட்ட அந்த வீட்டுக்கிட்ட ஒதுங்கன்னா பார்த்துட்டேன். இப்போ கீழே ஒரு ஸ்டெப் ஸ்டோன் கேட்குது. ஹெல்மிக்கு டீமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண போவோம். இங்கிட்ட சைடில் ஒருத்தர் நின்று சுட்டுக்கு இருக்கேன் தெரியுது. எங்கிட்ட இருக்கான்னு தான் தெரியல. கரெக்டாக கண்டுபிடிச்ச நண்பர்களே. எவ்வளோ டேமேஜ் நண்பர்களுக்குள்ள. என்ன நண்பர்களே இந்த கர்னா இருக்கான ரொம்ப நியாயமே இல்லை நண்பர்களே. சரி, அடுத்து கடுப்பாயிருச்சுங்க. ஐயா இருங்கடா, வெக்டார் எடுத்து பாயலுக்கு வெறுக்க வரோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வெக்டார் எடுத்துகிட்டேன். ஒரு க்ளோவால் எடுத்துக்கணும் சேஃப்டிக்குன்னு சொல்லிட்டு க்ளோவால் எடுத்துகிட்டு வெக்டார் எடுத்துகிட்டு நேராக போய் பாருங்க. போட்டு அழுத்த போகிறேன் பாருங்க. எல்லாரும் தெரிக்க போகிறாங்க இந்த ரவுண்டு. கோ 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 ஃபாலோ மீ எனிமி ஸ்பாட். நீங்கள் டும் சகுர் பண்டல் வாங்கிட்டீங்க பண்ணுங்கள். யார் யார் வாங்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்டாச்சு எழுதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க நண்பர்களே. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐயம்பெரி சாரி. என்னடா எவனுமே வர மாட்டேங்கிறாங்க. அங்கே ஒருத்தன் நான் காட்டிட்டேன். கோடாரி தெரியுது. சரி முன்னாடி ஏகுறோம். ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். முன்னாடி ஏகுறோம். சரி சைடில் இருப்பான்னு நினச்சி நானும் போனேன். போய் பார்த்தா ஒத்த பயிலே இல்லை. அப்புறம் தான் மேலே பார்த்தா ஒருத்தன் தான் இருக்குன்னு காட்டுது. சரி போய் அவனே அடிக்கிறான் பார்த்தா டீமெண்ட் நாக்காயிருவேன். டக்குன்னு நாக்காயி ரெஸ் ஆகிட்டேன் போல. அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் இருப்பேன். அடிக்கிறான்னு பார்த்தா டக்குன்னு கீழே வந்துடுவேன். அப்புறம் இங்கே 2 பேர் இருப்பான். அழுத்தலாம் பார்த்தா டக்குன்னு அப்படி என் கண்ணு கிடச்சிச்சு நண்பர்களே. இவன் அழுத்திட்டு கண் எடுக்கலாம் பார்த்தா டக்குன்னு ஜோன் வந்துச்சு. ஐயே பக்கு வேற ஆகுது. ஓடு. சரி அடுத்து மேலே ஏறி டீமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி போகும்போது தான் எங்கிட்ட ஒரு சரின்னு சொல்லிட்டு திருப்பி மேலே ஏறலாம். டக்குன்னு பார்த்தா அவன் முடிஞ்சு போயிடுவான். சரி அட்லீஸ்ட் லூட்டையாச்சும் அடிப்போம். நம்ம ஜெயிக்க முடியலனா கூட லூட் அடித்து அடுத்த மேட்ச் ஜெயிச்சு காட்டணும். அதான் நம்ம பாலிசி. இப்போ பாருங்கள், 2த்துக்குமே ஒரு சிப்பு போட்டால் மாஸ்டர் ஆகிடுச்சா 2மே. பாருங்கள், வெஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கணும். ஏன்னா எப்பயுமே வெஸ்ட் இருக்கிறதா நம்மளுக்கு சேஃப்டி. அதே மாதிரி கைரோஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டி. ஏன்னா சொல்லவா, கைரோஸ் எடுத்துகிட்டு காளான் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஈபி அன்லிமிட்டடாக ஏறும். அதே மாதிரி அவங்க வெஸ்ட்டை உடைக்க யூஸ் ஆகும். சரி, இப்போ நம்ம லாங் ரேஞ்சு கன் வச்சுருக்கனால மேலே ஏறிடுவோம். எப்பயுமே நீங்கள் எந்த ரவுண்டுக்கு வந்துட்டு லாங் ரேஞ்சு கன் எடுத்திங்கன்னா மேலே ஏறுங்க. அதே மாதிரி ஷார்ட் ரேஞ்சு கன் எடுத்திங்கன்னா கூட மேலே ஏறுங்க. மேலே ஏறிட்டு எனிமி எங்கே வரான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி பொறுமையாக அடிங்க. அதான் நம்மளுக்கு சேஃப்டி. நம்மளை மாதிரி பிளேயர்ஸுக்கு அதான் நல்லது. சரி வாங்க, டீமெட் இப்போ அடி வாங்குறேன். இவன்ட் அடி வாங்குறான்னு தெரில. சரி வாங்க, எனிமி டீமெட்டில் ஒருத்தன் நாக் ஆகிட்டான். அந்த போறேன் அவனை அடி 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 அடி. இப்போ நீ சைடில் வா, உனக்கு அடியை மட்டும் போயிருப்பு. வாடா அடி 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 அடி. நண்பர்களே 2 டேமேஜ் போயிடுச்சு. 100 ஹெல்த்து தான் இருக்குது அவனுக்கு. இப்போ மெடிக்கெட் சுற்றிக்கிறிக்கான்னு நினைக்கிறேன். டீமெட்டு ரெஸ் ஆகிட்டானே. இப்போ போய் ரிவே பண்ணாலும் வேஸ்ட் தான். இப்போ அவன் 100 மெடிக்கு ஒரு மெடிக்கு வந்து 100 ஹெச்பி ஏற்றி விடும். அப்போ வந்து ஏற்றிருப்பேன். நேற்றுக்கு ஹெல்த்து ஓடி போயிட்டான் போல இருக்குது நண்பர்களே, நம்ம கண்ணுக்கே தெரியாமல். இன்னும் அவங்க டீமில் 2 பேர் தான் இருக்காங்க. நம்ம டீமெட்டை ஒருத்தர் அடி வாங்கிட்டு இருக்கான். ஒரு 3 பிளேயரு. இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் கூட நான் போய் அடிச்சிருவேன். ஒருத்தர் நாக்கு நண்பர்களே. இந்த மேட்ச் நம்மளுக்கு ஜெயிப்போன்னு ஒரு ஃபீலிங் ஆகுது. பாப்பா ஜெயிப்போமா தோற்றுவோமா? ஓடு நண்பர்களே. பார்த்துட்டேன் பாருங்கள், அந்த பொண்ணை போட்டு பொழக்கிறேன். அடி 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 அடி. ஓசிக்கு எடுத்துட்டேன் நண்பர்களே. இந்த டீமெண்ட் மட்டும் எப்படின்னு தெரில, எப்படி பூந்து ஓசி அடிக்கிறான். நானும் ஓசி அடிப்பேன். ஏன்னா இந்த மேட்ச் அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் பார்க்குறனால
இப்போ பாருங்கள் ஏடபிள்யூ எடுத்து என்ன அசத்துறேன்னு மட்டும். சிங்கம் களை இறங்கிருச்சு. பாருங்க நண்பர்களே ஆக்கர் மாதிரி பண்ணுறாங்க. நான் பயந்துட்டேன். அதே மாதிரி அந்த எந்த கன்று வச்சுருந்தாலும் இந்த பக்கம் போய் ஒளிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டி. அதே மாதிரி கொஞ்சம் பின்னாடி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மேட்ச் நான் அந்த தவிர தான் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள் டீமேட்டை பாருங்கள், புல்லட் எப்படி யூஸ்லாண்டு டொம்முன்னு ஒருத்தன் இங்கிட்டு போனால் அதை நான் பார்த்துட்டேன். ஆனால் கிரெனேட் போகணும்னு பார்த்தா போகாது, அது உங்களுக்கே தெரியும். நம்பர் 1 டீமேட்டு கீழே இறங்கிட்டா, நம்பர் 2 டீமேட்டு கீழே இறங்கிட்டு நான் கைப்பட்டா சங்கடமாக. அடுத்து இங்கே இருக்கான் பார்த்துட்டு அந்த சைடில் ரெட் கலரில் தெரியுது நண்பர்களே சைடில் வந்துட்டாயோ கண் எடுப்போம். அழுத்துப்பிடி நண்பர்களே, பொடி நண்பர்களே. என்ன நண்பர்களே 10 டேமேஜ் தான் போகுது. பின்னாடி அவன் அழுத்துறது. ஐயோ தோத்துட்டோமே. சரி அடுத்து நம்ம டீம்மேட் கேம் பிளே பார்த்தா மொதல் ரவுண்டே அவனை போட்டு பொழந்துட்டாய. அடுத்து 2வது ஸ்மோக் பாம்பு எடுத்து யூஸ் பார்த்தா கிரனேட் இருக்கிறாரு டக்குன்னு. சரின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துக்கிறேன். அப்புறம் இங்கே ஒரு க்ளோவல் போட்டார். ஒரு எனிமி வந்ததை பார்த்துட்டேன். டக்குன்னு அவரும் இது எடுத்துட்டு. ஆனால் நல்லா விளாண்டார் நண்பர்களே, சும்மா சொல்லக்கூடாது, நல்லா விளாண்டார். ஆனால் அடுத்து இப்போ எஸ்கேப் போவார். டக்குன்னு ஓடி வர விட்டார். ஒரு என்ன வச்சிட்டாச்சு. இப்போ அவன் என்ன வச்சுருக்கானே தெரில, எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுமா. இந்த பக்கம் அங்கே தான் வீட்டுக்கு வெளியே தான் ஒளிஞ்சிருப்பேன்னு நினச்சேன் நானும். சரி நல்ல டீம்மேட்டு முன்னாடியே போனார், ஏதாச்சும் ஒன்று ஆகும்னு நினச்சேன். பார்த்தா அவன் அங்கே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரியும் ஜோன் அவன் பக்கம் மாறிடுச்சு. மேப்பில் பார்த்தா தான் தெரிஞ்சு ஜோன் அவன் பக்கம் மாறிடுச்சு. இப்போ பாருங்கள் அப்படியே டீம்மேட் கஷ்டப்பட்டு அங்கிட்டு போயிடுவேன். ஆனால் லாஸ்ட் சீனில் ஓரியானை போட்டு அவனை விட்டாக்கிறியான் நம்ம டீம்மேட். ஆனால் அந்த 11 கிலோ எடுத்திருக்காரு நண்பர்களே, அதே பெரிய விஷயம். இப்போ 3 vs 3 வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு 99+ காயின்ஸ் கிடச்சிரும். இப்போ நீங்கள் என்ன கன்று எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க. மெயினாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு கன்று எடுத்துக்கோங்க. அது எப்படி இருக்கணும்னா லாங் ரேஞ்சாகவும் இருக்கணும், கொஞ்சம் ஷார்ட் ரேஞ்சாகவும் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த MP5 எடுத்துக்கோங்க. MP5 எடுத்துக்கிட்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் லாங் ரேஞ்சு கன்று ஒன்று எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற இடத்துல போய் உட்காந்துட்டு நீங்கள் தாராளமாக அடிக்க. இங்கே பாருங்கள், இவனை பாருங்கள், இங்கே 2 இடம் அப்படி எடுத்திருக்கான். எனக்கு இருந்தது. இப்போ நாங்கள் நேராக போய்ட்டு இங்கே மேலே ஏறிடுங்க. மேலே ஏறிட்டு சைடில் போய்ட்டு மேலே ஏறி அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்துட்டு அந்த சைடில் ஏறுற மாதிரி இருக்கும், அங்கே போயிடுங்க. அங்கே போயிட்டு பார்த்தா இங்கிட்டு எனிமி வர்றது க்ளீனாக தெரியும். நீங்கள் அவன் நவுறது அந்த இடத்துல அடிக்கணும். அதே மாதிரி லாரி பின்னாலாம் ஒழிஞ்சு வச்சுக்கோ, அந்த சைடு கேப்லலாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் பூந்து புல்லட்டு போட்டு ஏடபிள்யூன்னு அடிக்கலாம். இப்போ பாருங்கள் அவனை பார்த்துட்டேனா பாருங்கள், அடிக்க முடியல, மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த பாருங்கள் கால் தெரியுதா, டேமேஜ் ரெட்டாக எடுக்கிறதா அப்படிதா வெஸ்ட்டோட தாச்சு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் அடிச்சிங்கன்னா சூப்பராக விழுகும். அவனுக்கு டேமேஜ் அவன் எங்கே இருந்து அடிக்கிறானே தெரியாத மாதிரி விழுகும். ஏன்னா நீங்கள் மறைஞ்சு அடிக்க தான் இது பிளான் பண்ணுவீங்க. அப்படின்னா நீங்கள் இங்கே உட்காந்து அடிங்க, சூப்பராக அடிக்கலாம். சரி அப்புறம் இன்னொரு எனிமையை தேடிக்கிறேன், எவனையுமே வரல. அப்புறம் பார்த்தா நம்ம 3rd டீம் மட்டும் டக்குன்னு நாக் ஆயிடுவார். சரி ஃபஸ்ட்டு டீம் மட்டும் நாக் ஆயிடுவார். அப்புறம் ஊக்கம் கொண்டு வருவேன், ஊக்காங்க உடச்சி விட்டுரு. அதுக்கப்புறம் நம்ம டீம் மட்டும் அங்கிட்டு இருந்து டேமேஜ் கொடுத்து விட்டுருப்பேன். ஸ்டெப் சவுண்ட் வேறு கட்டி கொடுக்கும். கரெக்டாக பார்த்தா அங்கிட்ட வந்து அவனை ஒரு டேமேஜ் கொடுத்துருவேன். அப்புறம் இங்கிட்ட வரும்போது ஒரு அடி அடிச்சிருவேன். அடுத்து இந்த பொண்ணு மட்டும்தான் இருக்குது, அதே அடிக்கணும். சரி மிஸ் ஆச்சு நம்பர்களே, ஒரு புல்லட் மிஸ் ஆச்சு. நம்ம டீம் 2 பேர் தான் இருக்கோம். இப்போ நம்ம எப்படியாச்சும் ஜெயின்ஸ் ஆகணும். ஃப்ரெண்ட் இப்போ ஒரு டேமேஜ் கொடுத்துட்டேன் அவனுக்கு. இப்போ நம்ம டீம் 2 பேர் முடிச்சிட்டோம், சூப்பர். இப்போ இன்னும் ஒருத்தன் தான், நம்ம அடித்த ஒருத்தன் தான் இருக்கப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும் எங்கே இருக்கானது. இங்கே தான் இருக்கான், க்ளோவல் போடுறது தெரிஞ்சு. மெடிக்கெட் சுற்றி இருப்பான் இன்னத்துக்கு. ஹெட்டு கரெக்டாக டேமேஜ் கொடுத்தேனே. ஆனால் சரி விடுங்க. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே தானே இருப்பா, எப்படியாச்சும் வர இப்போ அந்த பக்கம் போனால் நம்மளை அடிச்சிடுவான். எம்மா மெடிக்கல் சுற்றி போக கொஞ்சம் ஹெல்த் இருந்தோம். அந்த டீம் ஸ்டெப் சவுண்டு கேட்குது. பிறகு அங்கிட்டு தான் இருக்கா ஃபயர் பண்ணுறது. நண்பர்களை ஜோன் வச்சுட்டு போயிட்டா, அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ நீங்கள் எதுக்கு இதை பார்த்துக்கிருந்தீங்கன்னு லாஸ்ட் சீனில் சொல்லலான்னு பார்த்தேன். நம்ம மாஸ்டர் அடிக்க இன்னும் 1 ஸ்டார் தான் இருக்குது. அந்த மாஸ்டர் அடிக்க 1 ஸ்டார் இருக்கிற வீடியோ தான் இப்போ உங்ககிட்ட ரெக்கார்ட் பண்ணி போட்டுரும். என் கூட சேர்ந்து கேமிங் ப்ளே பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கேமிங் வித் ப்ளே யூ அப்படின்னு போடுங்க. பாருங்கள் மாஸ்டர் அடிச்சிட்டோம் பாருங்கள். மாறிடுச்சு நண்பர்களே. இதோட அந்த வீடியோ முடிச்சுக்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பை பை, டாடா, see you.